பா இருக்குடா வர்றா இப்பதான் லட்சமா பொண்ணு பாரு இந்த புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுவேன் கையோட நான் பண்ணுவேன் பண்ணல வெள்ளை கண்ணாடி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும். அது சொல்ல மாட்டேன் சொல்ல இது இன்னும் உனக்கு வந்து டச் அப்லாம் முடிக்கட்டும். ஆக்சுவலி வந்து ஒரு 2.5 இயர்ஸாக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக இருந்தோம் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வெட்டிங்க்கு அப்புறம் வந்து அவ கூட நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். எதுனாலும் நாங்கள் வந்து எதுனாலுமே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ இந்து தான் எனக்கு. 2 பேரும் தே ஆர் ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் வெட்டிங் அண்ட் தே ரியலி லுக் க்யூட் டுகெதர். பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்கவே இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்கவே இல்லை. பிழியில் விடும் தூசி கண்ணை அவள் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கே இல்லை. நான் எங்கே நீயும் அங்கே இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானெங்கே நீளம் அங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது. பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவத்தியும். தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. ஃபைனலி இவனை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டல சந்தோஷமா? மறுக்கையாவா நீ உங்களுக்கு WWE ஸ்மாக் தான். ஈக்குவல் டாம் அண்ட் ஜெரி தான் 2 பேருமே. ஒன்றுத்துக்கும் சலிச்சது கிடையாது. ஸோ ஐ ரியலி விஷ் தெம் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஹாப்பி மேரிட் லைஃப் கைஸ். சரி ஆரம்பி. நீ ஆரம்பி, நீ தான் சீனியர். புரியல, ஒரு வயசு பெரிய வந்தானே. சரி ஆரம்பி மேன், நீ தானே ஆரம்பிச்ச லவ் ஸ்டோரியா? எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, பட் அவங்க ஒத்துக்கலை. அப்புறம் கொஞ்ச நாள் பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரே ஆஃபீஸர் நல்லா அப்படி பழகி ஒரு நாள் வந்து கேட்டேன் ஓகேவா அப்படின்னு. கேனடா கிளம்பும் போது நான் அவனோட சென்ட் ஆஃப்க்கு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ தான் வந்து மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அன்றைக்கி தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணோம். அது வரைக்கும் அவன் வாயிலேருந்து அந்த ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தையே வரலை. 1 இயர் அப்படியே போச்சு. அப்புறம் டிசம்பரில் எங்கள் 2 பேர் பர்த்டேவும் வரும். சரி 13th அன்றைக்கி நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 மாதம் 9 மாதம் போயிடுச்சு. இதுக்கு மேலே பையன் பாவம் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து பார்சல்லாம் அமிச்சேன். கார்டில் வந்து எல்லாம் எழுதி ப்ரப்போசல்லாம் எழுதி இங்கேருந்து அவனுக்கு பார்சல் அமிச்சு அப்போ ஸ்டார்ட் ஆனது தான். அப்படியே ஒரு 1.5 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ்லேயே ஓடிடுச்சு. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வாழும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே ஒரு
நெஞ்சில் நீர் எனும் தீர்த்தத்தா அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. இப்போதான் ஒரு 5 days பேக் தான் அவன் இந்தியாவில் லேண்ட் ஆனா. அப்போல்லாம் நல்லா தான் இருந்தேன். இப்போ ஒரு 2 days வந்து எனக்கு செம்ம நர்வஸ். லைக் எல்லாம் தெரிஞ்ச வீடு தான், எனக்கு ஆன்ட்டி அங்கிள் எல்லாருமே நல்ல பழக்கம், ஸ்ரேயா சிரியா. இப்போ ஒரு 2-3 days வந்து செம்ம நர்வஸ். நான் இவன்ட்டே பேசல, இவனே வந்து என்னடி என்கிட்டயே பேச மாட்டேன், 3 நாள்ல நம்ம கல்யாணம் ஆக போகுது. என்னடி ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு ஒரே ஒரு மெசேஜ் தான். வீடியோ கால் பண்றது என்ன, எல்லாத்துக்கும் வீடியோ கால். வந்து ஒரு ஸ்மைலி அனுப்போ, வீடியோ கால் பண்ணு, என்னாச்சு, முடியலையா, உடம்பு முடியலையா, கண்ணு முடியலையா, எது முடியல, ஒன்னும் முடியலையா அப்படின்னு கேட்பேன். கேனடால இருக்கும்போது எப்போ வருவ அப்படின்ட்டு நான் கேட்டே இருந்தேன். அவன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல அவன் வந்ததுனால அந்த ஒரு 2-3 days நானே அவன்கிட்ட அவ்வளோவா பேசல. இப்போ அதுவும் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. இவன் நர்வஸாக இருந்தாலும் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் கூலாக இருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே தாலியா கட்டுறேன், மாலையா போடுறேன், அப்படிதான் இருந்தேன் நான். ஜஸ்ட் அந்த நைட் பிஃபோர் மட்டும் லைட்டாக ஒரு நர்வஸ் இருந்தது. ஐயோ என்னடா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கல்யாணம் பண்ணிட்டு, ஐயோ அப்படின்னு ஒரு அன்சர்டன் மூமெண்ட், அந்த ஒரு இது மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் பசங்க சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம் அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சா. என் மொத்தத்தை நான்